இது கூட்டாட்சியினுடைய தத்துவத்தையே சிதைப்பது ஆகாதா? ஏன்னா மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை இல்லை அவங்களுடைய ஆயுளை வந்து குறைச்சிட்டு டக்குன்னு வந்து மத்திய அரசு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா எத்தனை மாநிலங்கள் இதனால பாதிக்கப்படும்? அவங்களுடைய ஆயுள் பாதிக்கப்படும்ல. அதாவது நீங்க எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கான ஒரு பாதிப்பு ஷார்ட் டேர்ம்ல இருக்கா லாங் டேர்ம்ல இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒன் டைமா இல்லைன்னா வந்து கண்டினியூஸாங்கிறது. இந்த ரிஃபார்ம் அப்படின்னு நான் சொல்றாங்க. முதல்ல ஒரு 4-5 விஷயத்த பார்ப்போம். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல நம்ம பார்த்தா நமது முதல்வர் அவர் வந்து அமெரிக்கா போறாரு. சரியா? இவங்க இப்போ இது வரைக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சொல்றது? அதிபர் தேர்தல், அதிபர் ஆட்சிங்கிற முறையை நோக்கி போகும், இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இதே காலகட்டத்துல யாரு நம்ம முதல்வர் அமெரிக்கா போன காலகட்டத்துலதான் ராகுல் காந்தியும் அமெரிக்கா போறாரு. அவங்க அங்க போய் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அமெரிக்கா ஒரு பெரிய டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. அங்க அது ஜனநாயகமா இருக்கு, அங்க அதிபர் ஆட்சி, அங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற முறையில் தான் நடக்குது. அங்க நடக்கக்கூடிய விஷயம் அது அவங்களுக்கு அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. ஆனா இங்க வந்தா மட்டும் இது ஜனநாயகத்துக்கு எதிர். இது வந்து நீங்க வந்து பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க? கார்கே உங்களுக்கு உரிமை இருக்கு. விரிவா உங்ககிட்ட வரேன். நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க. என்ன சொல்றேன், நீங்க பேசுறத பொறுமையா கேட்டேன். இதெல்லாம் கேட்க முடியலையே, இவ்வளவு அபத்தமா இருக்கு. உங்க அபத்தத்தை நான் கேட்டேன்ல, கொஞ்சம் அப்ப எந்த கேளுங்க. இருங்க வரேன், உட்காருங்க, இருங்க, பொறுமையா இருங்க. எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. ஏதாவது இல்ல இப்போ விஷயம் என்னன்னா இந்த மாதிரியாக ஒண்ணு முன்னுக்கு பின் முரணா பேசுறதுங்கிறது தான் வியப்பா இருக்கு. அடுத்த விஷயம், சரிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரே நாள்ல நடத்த போறோம்னா கிடையாது, பண்றாங்க. ஆனா எங்க பிரச்சனைகள் வரும், எல்லா இடத்துலயும் இஷ்யூ இருக்குன்னா ஓகே ஓட் கவுண்டிங். ஏன்னா ஓட் கவுண்டிங்கிற விஷயத்துல இப்ப நீங்க ஒரே நாள்ல பாராளுமன்ற தேர்தலே வந்து எவ்வளவு நீட்டி முழக்கி செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அதுக்கும் பண்ணணும், லோக்கல் பாடிக்கும் பண்ணணும், அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் இவங்களுக்கு லோக்கல் எலெக்ஷனுக்கும் பண்ணணும், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அப்ப கவுண்டிங் எத்தனை நாள் போகுங்கிற விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா என்னதான் நீங்க இன்னொன்னு வந்து தேவை என்ன சொன்னா கூட மெஷின் எல்லாம் நீங்க வந்து சொல்றது இவ்வளவு மிஷின் தேவையா, ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு சும்மா நீங்க மூவ் பண்ணிட முடியாது. காரணம் என்னன்னாக்க இந்த மிஷின்ஸ் தான் நீங்க வந்து கவுண்டிங்க்கு யூஸ் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிஷின்ஸோட இதுனாக்கா நீங்க எலெக்ஷன் வரலாம், அதுக்கப்புறம் அடுத்த 4 வருஷத்தை யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஒரு மூலையில வைக்க போறோமா, அடுத்த 5 வருஷத்துக்கு வைக்க போறோமா, இது ஒரு பக்கம். சரி, இதுல இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை என்னன்னா 4 வருஷம் மாநில தேர்தல்களை வச்சுப்போம். 4 வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு ஆட்சி வந்து ஒரு மாநிலத்தில் கவிழ்கிறது அப்படின்னு வச்சோம்னா அடுத்த 2 வருஷத்துக்கு தானே. காரணம் என்னன்னாக்கா ஒரு 2 வருஷம் தான் இருக்கக்கூடிய அரசு, இல்ல 1.5 வருஷம் தான் இருக்கக்கூடிய அரசுனா தேர்தலை பார்த்து வந்த 6 மாசம் ஒண்ணும் நடக்காது. அடுத்த தேர்தல் வரும்போது இந்த 6 மாசம் 8 மாசம் ஒண்ணும் நடக்காது. அப்ப அந்த 1.5 வருஷத்துக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்போ இல்ல நம்ம வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திடலாம்னு சொல்ல போறாங்களா, இல்லைன்னா வந்து நேராக வந்து இல்ல இது வந்து 1.5 வருஷத்துக்கு இருந்துட்டு போட்டுன்னு சொல்ல போறாங்களாங்கிற பல கேள்விகள். ஏன்னா வந்து ஒரு 1.5 வருஷத்துல எதுவும் சாதிக்க முடியாது. கடந்த 2 வருஷத்துல அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் 5 வருஷம் சொன்னா நான் சொல்றது காரணம் வந்து நீங்க இந்த மாதிரியா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்க, அமெரிக்கா மாதிரியான சிஸ்டம் கொண்டு வர போறீங்கன்னா அப்ப நீங்க 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வைக்கணும்ங்கிறத வச்சு நான் கணக்குல சொல்றேன். அது அடுத்த 3வது விஷயம். சரிங்க இப்படியே வேணாம், மாநிலங்களை விட்டுருவோம். மத்திய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏதானும் அரசு ஒண்ணு கவிழ்கிறது. ஏன்னா கூட்டணி கடந்த காலங்கள்ல எவ்வளவோ ஆட்சிகள் கவிழ்ந்திருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது 6 மாசம் 1 இயர் இன்னும் அதை விட குறைவாக இருந்த ஆட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நிலைமையில அப்போ எந்த மாதிரி ஆகும்? புதிதாக ஒரு எலெக்ஷன் இது பண்ண போறோமா? அப்ப மற்ற இதுக்கு என்ன இருக்கு? அப்ப நீங்க அதே மாதிரி 2 வருஷம் இல்ல 1 வருஷம் இப்படி சொன்னா புதிதாக அதுவும் வந்து ஒரு மத்தியில் ஆளக்கூடிய தீர்வை வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டி கொடுத்திருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. அதுதாங்க சொல்றாங்க. பட் இட்ஸ் டிபேட்டபிள்ன்றது தான் பாயிண்ட். நான் திரும்பவும் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா இதை இன்னும் ஃபர்தரா அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்ங்கிறது இருக்கு. இதுதான் ஒரே டிபேட்டபிள்னு சொல்றீங்க, ஆனா இது பாசிபிளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல.
எங்க நான் கடந்த காலங்கள்ல பாசிபிள் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா இவங்க அதை முன்னோக்கி போறாங்க அப்படின்னாக்க அப்கோர்ஸ் டிபேட்டட். ஏன்னா அப்பதான் தெரிய வரும் அது பாசிபிளா இல்லையான்னு. இதுல ரெக்கமெண்டேஷன் சொன்ன மாதிரி சுதர்சன ஆட்சி கமிட்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்ல இல்லவே இல்லையா கேட்போம். ஏன் 50களில் இல்லவே இல்லையா? அது ஒரே நாடு ஒரே தேர்தல் முயற்சி பண்ணல. அதுக்கப்புறம் ஏன் தோல்வி அடைந்ததுங்கிறத பாஸ்ட் இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த பரப்புரைகள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பிரமுகர் இணைஞ்சிருக்காரு, அவருடைய பார்வை. ஆனா கடைசியா ஓகே, ஒரு நிமிஷம். திரு காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கார். திரு இப்ராஹிம், என்னமோ புதுசா பாஜக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்ட மாதிரி, ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்ட மாதிரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. முதல் 3 தேர்தல்கள் நாடு முழுவதும் அப்படித்தானே நடந்தது. அதன் பிறகு ஒரு 4-5 தேர்தல்கள் 15 மாநிலங்கள் ஒன்னாதான் நடந்தது. புதுசா வந்துட்ட மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா ஏன்னு கேட்கிறேன். இல்ல, முதல் தேர்தல் என்பது 1952ல் முதல் தேர்தல் என்பது நடைபெறுது. அன்றைக்கு காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஆட்சி அரியணையில் அமர்ந்திருந்தது. ஆனால் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்பது, அடுத்து 57ல் முதல்ல கேரளாவை இழந்தது காங்கிரஸ் கட்சி, 67ல் கிட்டத்தட்ட 9 மாநிலங்களை இழந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் எக்காரணத்தை கொண்டு அந்த நேரத்தில் எல்லா மாநிலங்களும் பறிபோயிடுது, அதற்காக ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணோட்டத்தோட காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக கட்சியோ த சாவர்னிட்டி, இந்த தேசிய இறையாண்மைக்கு மிகப்பெரிய த்ரெட், அந்த அச்சுறுத்தும் வகையில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை மசோதாவாக கொண்டு வந்திருக்கு. இது சாத்தியக்கூறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியுது சாத்தியக்கூறு இல்லைன்ட்டு. ஆனால் இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடை பார்க்கணும். ஏன்னா 3 முறை இந்த முறை கூட இவங்களுடைய நாற்காலியில் 2 கால் ஒன்று பீகாரிடமும் இன்னொரு ஆந்திராவிடமும் இருக்கும் போது அடுத்த முறை தேர்தலை பற்றி இவங்க ஏன் இந்த அளவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க? என்ன காரணத்தை கொண்டு இவர்கள் அதிகப்படியாக அக்கறை கொள்றாங்கன்னா, அடுத்த முறையும் எப்படியாவது கொள்ளை முறை ஆட்சி அமைக்க வேண்டும்ன்ற ஒரே ஒரு ஒற்றை இலக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுடைய பேராசை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். வேற இதற்கு காரணமோ இதுக்கு அடிப்படை கூற்றோ இல்லை. இப்ப நீங்க 99ல் சட்ட ஆணையம் போடுறாரு வாஜ்பாய் அவர்கள், அதற்கு பின்னாடி தெளிவாக அந்த சட்ட ஆணையத்திலிருந்து தெளிவாக அறிக்கை வந்துருச்சு, இது சாற்றியமற்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாற்றியமானது அல்ல அப்படின்ட்டு. நீங்க இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்கன்னா, ஒரு பக்கம் கிளாசிபிகேஷன் 87 172ல நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் மாநிலங்களையும் நீங்க எல்லா சட்டமன்றத்திலையும் ஒப்புதல் பெறணும். அப்ப யூனியன் பிரதேசங்களையும் ஒப்புதல் பெறணும். இதெல்லாம் எல்லா மாநிலமும் ஒத்துக்குமா? முதல் கேள்வி. ரெண்டாவது, 6 ஓட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு இந்திய குடிமகன்கள் 6 ஓட்டு கொடுக்கணும். 4 ஓட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு, 4 ஓட்டு, 2 ஓட்டுல 1 ஓட்டு சட்டமன்றத்துக்கு, இன்னொரு ஓட்டு நாடாளுமன்றத்துக்கு. இந்த 6 ஓட்டை ஒரே நேரத்தில் எப்படி நடத்த முடியும்? நீங்க ஒரே நேரத்தில் நடத்த முடியாத காரணத்தினால தானே 7 கட்டமா தேர்தலை வச்சீங்க. 7 கட்ட தேர்தல் நீங்க வைக்கிற காரணம் என்ன? நீங்க ஒரு பரிசோதனை ஓட்டமாக 7 கட்ட தேர்தல் இல்லைங்க, நாங்க ஒரே கட்ட தேர்தலாக நடத்தி காட்டுறோம். கடந்த தேர்தலை நீங்க கடத்தி காட்ட வேண்டியதானே? அப்ப உங்களால அதை நடத்தி காட்ட முடியல. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? இந்த 2024 அதிபர் ஆட்சியாக கொண்டு வர பார்க்கிறார் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதன் காரணமாகத்தான் இந்த முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது திட்டவட்டமாக அவர் இந்த முறை மசோதா கொண்டு வர. இதுல இன்னொரு சேஞ்சஸ் இருக்கு. அமெரிக்கால போயிட்டு அந்த ஜனநாயகம் சிறப்பானது அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா அதிபர் ஆட்சியா இருந்தாலும் அங்க ஜனநாயகம் தானே இருக்கு. இங்க பண்ணா மோடி அதிபர் இருவாரா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்றாரு. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அரசியல் நீங்க அமெரிக்காவுடைய சுற்றுப்பயணத்துல ராகுல் காந்தி பேசியதை சுட்டி காட்டி பல்வேறு விதமாக ரூமர்ஸ் மித்த நீங்க கிளப்பிக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? டர்பன் கட்டினவங்களுக்கு அங்க இருக்கக்கூடியது ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க ஹரியானால ஒரு எம்பியை வச்சு காரியத்தை இருக்கிற சீக்கியர்கள் எல்லாத்தையும் காரியத்தை கொள்ளலையா? இல்ல ஹரியானால இருக்கக்கூடிய, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அவர்களுடைய ஜேசிபியை முடக்கி பல பேர் உயிர்களை நீங்க வாங்கலையா? இதெல்லாம் துப்பாக்கி சூடு நடக்கலையா? இதெல்லாம் ஜந்தர் மந்தர்ல நடக்கலையா? இவர்கள் எல்லாம் சீக்கியர்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க?